அதாவது இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கத்தோலிக்கல் அல்லாத சபைகள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புதுமைகள் நடக்குது. கத்தோலிக்க சபையில் அவ்வளோ புதுமையெல்லாம் நடப்பதில்லை. அப்படியே நடந்தாலும் அது அருங்கொடை இயக்கத்தில் தான் நடக்கிறது. இந்த வெறும் ஜெபமாலை மட்டும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த குடும்பங்களில் இது போன்ற புதுமைகள் நடந்து நாம் பார்ப்பதில்லை. தஞ்சையில் சந்தனமேரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அம்மா. இப்போ அந்த அம்மா ஜெபமாலை, அதாவது இரவு முழுவதும் ஜெபமாலை, ஏதோ ஒரு கிழமை வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், இரவு முழுவதும் ஜெபமாலை அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் நடத்தும். அந்த கூட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் அநேக அருட்சகோதரிகளும் அருட்தந்தையர்களும் கலந்து கொள்வார்கள். ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அவங்க மஃப்டியில் வருவாங்க, பங்கெடுப்பார்கள். முழு இரவும் இருப்பார்களா என்று தெரியவில்லை. வந்துட்டு போயிடுவாங்க, ஒரு 1/2 மணி நேரமாக வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி போகும்போது ஏன் வருகிறார்கள் என்று பார்த்தால் ஜோசியம் கேட்க வருகிறார்கள். ஏன்னா அந்த அம்மா இந்த வீட்டுகளில், எங்கள் வீட்டிலேயே சில நாள் ஜெபம் செய்தது. ஜெபமாலை என்பதும் இடம் தந்தோம். அது வேற கதையாக இருக்கிறது, பெந்தோசு கதை போன்று இருக்கிறது என்பதால் இடமில்லை என்று அனுப்பிவிட்டோம். அதனால் இவர்கள் யார் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது தான். ஏன் இது வராங்க? ஜோசியம் கேட்க வருகிறார்கள். என்ன ஜோசியம் என்றால், இவர்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா அப்படின்னு கேட்க வருவாங்க. காசி அப்படிதான் பயத்தில் வருவாங்க, கேட்டுட்டு போவாங்க. அதுக்காக ஜெபம் சொல்ல சொல்லி கேட்பாங்க, ஜெபம் சொல்லிவிடும் அந்த அம்மா. அதான் நடக்கும். ஜெபமாலை பேர், அதுக்காக சொல்றேன், ஜெபமாலை பேர்லையும் பெந்தோஸ் கூட்டம் நடக்கிறது. அது உண்மையான ஜெபமாலை அல்ல. ஏனென்றால் ஜெபமாலை சொல்லிட்டு இடையில் அந்த பெந்தோஸ் பாட்டு தான் அங்கே ஊக்குவிக்கிறது. ஆனால் அங்கே அந்த ஜெபமாலை மீட்புக்கு வழி தரவில்லை. அப்ப ஏன் அங்க புதுமையெல்லாம் நடக்குது? புதுமையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது புதுமையே வேண்டியதில்ல. புதுமையில ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கூட்டம் நடக்கும், இந்த அம்மா கண்ணை மூடிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி, இங்க வா, இங்க வா, வா முன்னாடி வா, வந்து ஜெயிச்சுக்கோ அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு, இவங்க பிரச்சனையை சொல்லாமலே அந்த அம்மாவே பிரச்சனையெல்லாம் சொல்லும். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க கரெக்டா சொல்லிடும். அது மாதா சொல்ற மாதிரியே சொல்லும். அதனால எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அது மாதா அதுகிட்ட பேசுறாங்க, காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போகிறார்கள். மாதா பேசுறத அந்த அம்மாவே வர சொல்லிக்கும். எப்படி ஏமாந்து போகிறார்கள் எதை வைத்து நான் சொல்கிறேன். ஒருவர் மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொன்னார் அல்லவா? மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கறத நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம இந்த ப்ரோக்ராம் எதுக்கு செய்கிறோம் என்றால், திருச்சபையில் அநேகர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி வளமை நற்செய்தியை வளர்த்து விட்டார்கள். அநேக குருக்கள் டியூ டு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். அதோடைய இம்பாக்ட், அதோடைய தாக்கம் என்ன என்றால், வளமை நற்செய்தியை நோக்கி மக்கள் நகர்வது. அதே போன்ற ஒரு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் தான் இந்த புதுமைகள் செய்தால் அங்கே நாம் தேடி போகலாம். ஏனென்றால் அது அடையாளங்கள், கடவுள் அங்கேதான் உண்மையான கடவுள் இருக்கிறார் என்று பலர் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி தப்பாக புரிந்து கொண்டு அங்கே போகிறார்கள். அப்ப மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் என்று நான் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு நான் மேற்கோள் காட்ட வேண்டும். நானா என் சொந்த கருத்துல மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் சொன்னா, நான் சிலை வழிபாடு செய்பவன் என்று CCC 2779 சொல்கிறது. பல முறை பார்த்திருக்கிறோம். என் சொந்த கருத்து சிலை வழிபாடுக்கு சமம், சிலை வழிபாடு தான் என்று சொல்கிறது. சிலை வழிபாடு என்றால் என்ன? தண்டனைக்குரிய நிலை, கடவுளால் தண்டிக்கப்பட இருக்கும் நிலை. சிலைகளை வைத்து நாம் கும்பிடுகிறோம், சுரூபங்கள், புனிதர்களின் சுரூபங்கள். அது சிலை வழிபாடு அல்ல. சிலை வழிபாடு என்பது ஆதி காலத்தில் மதங்கள் இல்லாத நிலையில் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்று சொல்வதற்காக திருவிவிலியத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் சிலை வழிபாடு. மோய்சன் காலத்தில் குறிப்பாக இந்த சட்டம் எல்லாம் வந்தது. அப்பொழுது யூதர்கள் இருந்தார்கள் அல்லவா, உங்களுக்கு தான் வரலாறுலாம் தெரியும். அப்ப அதுக்கு கிறிஸ்தவ மதம் என்று ஒரு பெயர் கிடையாது. யூத மதம் என்ற பெயர் கூட அப்பொழுது இல்லை என்று சொல்லலாம். யூதர்களுடைய மதம், அதனால் யூத மதமானது. ஆனால் அவர்களுக்கிடையே 2 விதமான மதம் இல்லை. அதனால் என்ன செய்தார் என்றால், கடவுள் அவர்கள் செய்த தவறை சுட்டிக்காட்டி, அந்த முறைப்படி நீ போகக்கூடாது, அப்படி போனால் நீ என்னுடைய உறவை பெற முடியாது, அப்படி அதாவது அது போன்று சொல்வதற்காக கடவுள் பயன்படுத்திய வார்த்தை சிலை வழிபாடு. அவர் சிலையை குறிக்கவில்லை. எப்படி சொல்றோம்? ஏன்னா வெங்கல பாம்பு ஒரு சிலை,
நல்லா புரிஞ்சுங்க. வெங்கல பாம்பை பார்த்து வேண்டினால் நீ பிழைப்பாய் என்று அவரே வெங்கல பாம்பை செய்து வச்சுக்க சொல்றாரு உயரமா, இல்லையா? அப்ப யாரெல்லாம் பிழைத்தார்கள்? பாம்பு கடிச்சப்ப அந்த பாலைவனத்துல போறாங்க இல்லையா? அப்ப பாம்பு கடித்தால் அந்த சிலையை பார்த்து வேண்டினால் நீ பிழைத்துக் கொள்வாய் என்று சொல்லி ஒரு சிலை செய்ய சொல்கிறார். அப்ப சிலையை பார்க்க வேண்டாம், அந்த பாம்புகிட்ட கேட்பான், ஐயா நான் தப்பிச்சுக்கணும். அப்போ அவன் பிழைத்துக் கொள்கிறான். சிலை வழிபாடுங்கிற சிலையை குறித்திருந்தால் அது இங்க என்ன நடந்திருக்கணும்? பாம்பை வழிபட்ட செத்திருக்கணும், கடவுள் மாத்தி சொல்லியிருக்கணும். ஆனால் நீ பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த பாம்பு சிலையை பார்த்து பிழைத்துக்கொள் அப்படின்னு கடவுள் சொல்லித் தருகிறார். ஆனால் சிலையை அவர் குறிக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்றால், இந்த கண்ணுக்குட்டி மாதிரிலாம் தங்கத்துல வடிச்சு வழிபட்டவர்கள் அவர்களை இனம் பிரிக்கிறார். நீ வேறு இனம் அப்படின்னா நீ என்னிடம் உறவு கேட்காத நபர், அப்புறம் மற்றவங்களா உறவு கேட்கும் நபர். இது நானே இருக்கின்றார் என்று சொல்கிறார் என்றால், அவன் சிலை வழிபாடு செய்யும் பொழுது அவன் ஏதோ ஒரு கற்பனை கடவுளை வைத்து அந்த கடவுளிடம் வழிபடுவது அவனுக்கு பலன் தராது, அதை சொல்ல வருகிறார். அது ஒன்றுதான் இன்று என்ன நடக்கிறது என்றால், இரண்டே பிரிவு இருக்கிறது. ஒன்று கடவுளின் உறவை கேட்பவர்கள், மற்றொன்று கடவுளின் உறவை கேட்காதவர்கள். இவ்வளவு கடவுளுடைய பார்வை. அன்றும் அதேதான், இன்றும் அதுதான். அப்ப மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் எங்க வருகிறது என்றால், மார்ட்டின் லூத்தர் என்றொருவர் இருந்தார் அல்லவா, 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மார்ட்டின் லூத்தர் மிஸ் இன்டர்பிரேட் பண்றார். எதை? பாவ மன்னிப்பு சீட்டுக்கான விளக்கத்தை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணி 95 தீசிஸ் என்று சொல்லக்கூடிய 95 மிஸ் இன்டர்பிரிட்டேஷனை அந்த விட்டன்பர்க் ஆலயத்தில் அடித்து அவருடைய மிஸ் இன்டர்பிரிட்டேஷனை உண்மையான இன்டர்பிரிட்டேஷன் என்று நம்பக்கூடியவர்கள் அனைவரும் தன் பின்னால் வரும்படி செய்து ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தினார் அல்லவா? அந்த பிளவு ஏற்படுத்தி பலர் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் அவர் சொன்ன வாதம், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் வைத்து அவர் சொன்ன வாதம் வெளியேறாத கத்தோலிக்கரிடையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இவர்கள் அனைவரும் அதை மிஸ் இன்டர்பிரேட் பண்ணும்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டு அவர் போயிட்டார். அந்த மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் என்ற ஒரு நோய், ஒரு சாத்தானின் புகை மெதுவாக திருச்சபை முழுவதையும் அப்படியே போய் நிழலிட்டு இருட்டாக்கி கொண்டே வருகிறது. ஒளிமயமான திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை இருளடைந்த திருச்சபையாக மாறியது. இருள்னா நம்பிக்கை இல்லாத நிலை, வழி தெரியாத நிலை, வழி தெரியும் நிலை. அப்ப இந்த மிஸ் இன்டர்பிரேட் பண்ண நபரில் ஒருவர் நம்முடைய புரோகிராமை பார்த்தால் என்ன சொல்வார் என்றால், நாம் தான் மிஸ் இன்டர்பிரேட் பண்ணுகிறோம் என்று சொல்வார் அல்லவா? அதனால் இந்த மிஸ் இன்டர்பிரேஷன் யார் செய்கிறார் என்று நாம் கண்டறிய என்ன செய்ய வேண்டும்? மேற்கோள் அடிப்படையில் பேச வேண்டும். நாம் சொல்லும் கருத்து அனைத்திற்கும் மேற்கோள்கள் சப்போர்ட் செய்ய வேண்டும். சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது பக்கபலமாக ஈர்க்க வேண்டும். நான் சொல்லும் கருத்துக்களுக்கு மேற்கோள்கள் பக்கபலமாக இருந்துவிட்டால் அது மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஒருவர் நம்முடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து கூற விரும்பினால் மேற்கோளுடன் கூற வேண்டும். ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு தருகிறோம், அது வேற. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அந்த மாதிரி மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணுதான் இன்று இந்த கருத்து. என்ன கருத்து என்றால், புதுமைகள் நடந்தால் அங்கே கடவுள் இருக்கிறார் என்ற கருத்து. கடவுள் அந்த வழிபாட்டை அங்கீகரிக்கிறார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அந்த கருத்து குறித்து நாளை பார்ப்போம். இதோட தொடர்ச்சியாக